வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயம் இல்லை, குகனுண்டு குறைவில்லை, கந்தனுண்டு கவலை இல்லை. ஓம் சாய்ராம். நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனந்தனும் ஏறுமுகம். நான் மாரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முருகனோட அருளால பரிபூர்ண நிம்மதி சந்தோஷத்தோடு இருக்கணும் அப்படின்னு நானும் முருகனிடம் வேண்டிக்கிறேன். சரி, இன்றைய வீடியோ பதிவா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம் படிக்கிறதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன, அது எப்படி முறையா பாராயணம் செய்யணும் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல வந்து பார்க்க போறோங்க. அதுலயும் இதுல ஒரு பாடல் ஒன்று சொல்றேன். இந்த பாடல் பாடணும் அப்படின்னா அது கொடுக்கக்கூடிய பலன்கள் வரங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாருமே அசந்து போயிடுவீங்க. அந்த அளவிற்கு அருணகிரிநாதர் முருகப்பெருமானிடம் நமக்காக வேண்டி அழகான அற்புதமான வரங்களை எல்லாம் வாங்கி வச்சிருக்காருங்க. அது என்னென்ன, அந்த பாடல்களுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றது எல்லாம் அந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம்ன்றதுனால பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பதிவு பயனுள்ளதா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற பயனுள்ள பல பதிவுகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாமா? முருகன் என்றாலே வேல், வேல் என்றாலே முருகன். அதோட முருகப்பெருமானுடைய வாகனமா இருக்கக்கூடிய மயிலும், முருகப்பெருமான வெற்றியின் கொடியை நிலைநாட்டக்கூடிய சேவல் கொடியும், முருகனோடு ஒன்றி இருக்கக்கூடிய வேலும் மயிலும் சேவலும் வந்து இன்றைய பதிவுல நாம இந்த மும்மூர்த்திகளா முருகனின் படைசூழ இருக்கக்கூடிய வேல் மயில் சேவல் இவங்களுடைய அற்புதங்களும் பராக்கிரம வீரத்தை பத்தியும் நாம தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்பாக குருவாக இருந்து நமக்கு இவ்வளோ அற்புதமான மந்திரங்களை எல்லாம் கொடுத்த அருணகிரிநாதருக்கு மானசீகமா எல்லாரும் ஒரு குரு வணக்கத்தை வந்து நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா அருணகிரிநாதர் ஒவ்வொரு வரிகளிலுமே வந்து அவருக்காக கேட்டதும் கிடையாது, வேண்டிக்கிட்டதும் கிடையாது. மக்களுக்காக நீ என்ன செய்ய போற முருகா அப்படின்றதுக்காக நமக்காக நம்மளுடைய நிலையில இருந்துதான் அருணகிரிநாதர் வந்து ஒவ்வொன்றையும் மன்றாடி முருகனிடம் கேட்டு நமக்காக வரங்களை வாங்கி கொடுத்திருக்கார். அருணகிரிநாதரார் அருள் செய்த திருப்புகழ்ல ஆரம்பிச்சு கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அந்தாதி அப்படின்னு இன்னும் பல மந்திரங்களை நம்ம சொல்லலாம். அதனோட வரிசையில வேலுக்கென்றே தனி சிறப்போடு இருக்கக்கூடும் வேலுடைய ஆற்றலை சொல்லும் வகையில தான் வேல் விருத்தமானதை கொடுத்திருக்காருங்க. வேலுக்கு மட்டுமா கொடுத்திருக்காரு அப்படின்னா இல்ல. வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம், இந்த மூன்றுடைய பலன்கள் என்ன, மூன்று விருத்தங்களை படிக்கிறதன் மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எவ்வளவு அபரிவிதமானது அப்படின்னு இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. எனக்கு நானும் ரொம்ப மகிழ்ச்சியோடு இந்த வீடியோ பதிவை வந்து கொடுக்க வந்திருக்கேன். சரி, இப்ப நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது வேல் விருத்தம். முருகன் என்றாலே வேல், வேல் என்றாலே முருகன் இல்லையா? வேலுக்குண்டான சிறப்பை அருணகிரிநாதர் எந்த அளவுக்கு வேல் விருத்தத்துல சொல்லியிருக்காரு தெரியுமா? வேல் விருத்தம் பாராயணம் செய்வதன் மூலமா நமக்கு முருகனோட அருள் மட்டுமா கிடைக்கும்? இல்ல, சிவபெருமானுடைய அருளும், அம்பாளுடைய அருளும், முருகப்பெருமானுடைய அருளும், மூன்று தெய்வங்களுடைய அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த வேல் விருத்தம் பாராயணம் செய்தா. இந்த வேல் விருத்தம் பாராயணம் செய்வதன் மூலமா நமக்கு கெட்ட எண்ணங்கள், நம்முள்ள இருக்கக்கூடிய எண்ணங்கள் அனைத்தும் அழிந்து போகும். வேல் விருத்தம் ஒலிக்கின்ற இடத்துல வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம். சரி, வேல் விருத்தத்துல மொத்தம் எத்தனை பாடல்கள் தெரியுமா? 10 பாடல்களை கொண்டது வேல் விருத்தம். ஒவ்வொரு பாடல்களிலுமே உங்களுக்கு 16 வரிகள் கொண்டு இருக்கும். 16 வரிகளை கொண்டது ஒரு பாடல். அதே போல 10 பாடல்கள் இருக்கும். ஆனா மயில் விருத்தம், சேவல் விருத்தம்லாம் 11 பாடல்களை கொண்டது. நம்ம வேல் விருத்தத்துல முதல் பாடல் மட்டும் உங்களுக்கு சொல்லி அதனோட விளக்கம் சொல்றேன். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்கல்ல, அது போல முதல் பாடல் வேல் விருத்தத்துல அந்த பாடல் சொல்லி உங்களுக்கு அதற்கான விளக்கம் சொல்றேன். இவ்வளவு மகத்துவம் வாய்ந்த இந்த வேல் விருத்தமானதை நாம தினம் தினம் பாராயணம் செய்யணும். ஏன்னா எல்லாருக்குமே நினைத்த காரியங்கள் அனைத்தும் கை கூடணும், வேலவன் நம்மோடே இருக்கணும், என்னை சுற்றி எப்பவும் காவலா இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் ஆசை தானே. அப்போ வேல் விருத்தத்தை தினம் தினம் பாராயணம் செய்தா நமக்கு எவ்வளவு பலன்கள் என்பதை இந்த விளக்கத்தின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. வேல் விருத்தம் முதல் பாடல் நான் உங்களுக்கு வந்து அழகாக பொறுமையாக படித்து சொல்லிடுறேங்க. அதுக்கப்புறம் இதற்கான விளக்கம் என்னன்னு பார்ப்போம். மகர மலர் இடை புரள உகரகண பணமழிவு மதியம் இரவும் அலையவே வளர் இழிலி குடர் உழல இமையவர்கள் துயரகல மகிழ்வு பெரு அரு சிறையவான் சிகரவரை மனை மருகு தொறுநுழைய மகளிர் செழு செந் நெல்களோடு தரளம் இடவே செகரிசிர பகிரரதி முதல் நதிகள் கதிபெற உததி இடரடைய நுகரம் வடிவேல் தகரம் இரு கமதம் என மனமருவு கடகளுழி தரு கவுளும் உருவல் எயிரின் தழை செவியும் நுதல் விழியும் உடைய ஒரு கடவுள் மகிழ் தரு துணைவன் அமரர் குயிலும் குகரமலை எயினர்குல மடமயிலும் என இருவர் குயம் ஓடமர் புரியும் முருகன் குமரன் அருமுகன் எதிரும் விருது நிசிசரர் அணிகள் குலையவிடு கொடிய வேலே. இந்த பாடலின் விளக்கம்
முருகப்பெருமானிடம் உள்ள வேல் அசுரனை அழிக்க முருகனால் எழுதப்படும் போது அந்த கடலில் உள்ள நீர்கள் அனைத்தையுமே உறிஞ்சி கடலில் உள்ள ஆதிசேஷன் 7 தலை பாம்பாக வந்து படம் எடுக்கும்போது அந்த தலைகள் மீது உள்ள இரத்தின கற்கள் மின்ன சூரிய சந்திரன் கண்கள் கூச அசுரனை அழித்து தேவர்களை காத்து நின்றதாம் குகனுடைய வேல். அவ்வளவு சிறப்புமிக்க இந்த வேலை நாம வழிபாடு செய்யும் போது வெற்றி என்பது நிச்சயம். ஆதிபரா சக்தியிடம் வாங்கிய சக்தி வேலை ஞான வேலை நாம வழிபாடு செய்ய ஞானம் என்பது நாம் பெறப்பட்டு வேல் விருத்தும் ஒலிக்கின்ற இடங்களில் ஞான சக்தியாக இருந்து அம்மையப்பனுடைய அருளும் முருகனோட அருளும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கப்பெறும். எவ்வளவு சக்தி வாய்ந்த பாடல் இல்லையா? இது வரைக்கும் இந்த பாடல் வந்து நான் கேட்டிருக்கேங்க, பாராயணம் செய்ததே இல்லை. ஏன்னா படிக்கிறது உண்மையாக கொஞ்சம் சிரமமாக இருக்கும் முதல்ல. ஆனால் படிக்க படிக்க சரளமாக ஒரு 2 நிமிஷத்துல இந்த பாடல் நீங்கள் பாராயணம் செய்து முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு முருகப்பெருமான் நம்முள்ள இறங்கி, ஏன்னா நீங்கள் படிக்கிறது வேல் விருத்தம். வேல் விருத்தம் என்றாலே ஞானத்தை கொடுக்கக்கூடியது. அந்த ஞானமானது நம்முள்ள முருகப்பெருமான் கொடுக்க கொடுக்க எந்த ஒரு வார்த்தையும் எனக்கு வரலை, எனக்கு எதுவுமே படிக்கவே தெரியல நினைக்கிறவங்களையும் உங்களுடைய நாவில் சரஸ்வதி தாயார் குடிக்கொண்டு அற்புதமாக நீங்கள் எல்லாருமே பாராயணம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு முறை சொல்லியிருந்த பதிவில் வேல்மாறல் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, ரொம்ப கடினமா இருக்கு, ரொம்ப நேரம் ஆகுது, குழந்தைய வச்சு படிக்க முடியலன்னு நினைச்சிருந்த ஒரு சகோதரி தான் அதாவது வேல்மாறலுக்கு இணையாக வேல் விருத்தமும் உண்டு, இன்னும் கூடுதல் பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வேல் விருத்தம் பாராயணம் செய்ததற்கு பிறகு அவங்க வீட்டில் நடந்த அற்புதங்கள் ஒரு லிஸ்ட் போடுற அளவுக்கு அவங்க கொடுத்துருக்குறாங்க. அப்படி இருக்கும்போது வேல் விருத்தமும் நம்மளால பாராயணம் செய்ய முடியும். முருகனோட அருளால கண்டிப்பா நம்ம எல்லாரும் கத்துக்கிட்டு அழகா வேல் விருத்தமும் பாராயணம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சரி, வேல் விருத்தமே இந்த அளவுக்கு மகத்துவம் அப்படின்னா மயில் விருத்தம் கேட்டீங்கன்னா இன்னும் அசந்து போயிடுவீங்க. அடுத்தபடியாக மயில் விருத்தம் பாராயணம் செய்வதன் மூலியமா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுப்போமா? மயில் விருத்தம் பாராயணம் செய்தோம் அப்படின்னா ஒரே வரியில உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா தீர்க்க சுமங்கலி வரத்த முருகப்பெருமான் நமக்கு அருள்வார். இந்த ஒரு வரியை கேட்டதுமே கட்டாயமா இதை நான் பாராயணம் செய்யணும் அப்படின்ற எண்ணம் பல பேருக்கு வந்திருக்கோம் இல்லையா? நிச்சயமா. இது மட்டுமா, முருகனை நான் எப்படி அழைச்சாலும் வரமாட்டேங்கிறாருங்க. முருகா நீ எப்பயா வருவ, என் கண்ணு எதிர்க்க வந்து எப்பயா நீ எனக்கு காட்சி கொடுப்ப. இது வரைக்கும் இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, நான் இன்னும் மயிலை கண்ணுல பார்த்ததே இல்லைங்க. எல்லாருக்கும் மயில் ரூபத்துல வந்து முருகன் காட்சி கொடுக்கறதா நீங்க சொல்றீங்க, எல்லாரும் சொல்றதெல்லாம் கேட்கறானா, எனக்கு இன்னும் மயில் ரூபத்துல முருகன் வந்து காட்சி கொடுக்கவே இல்லைங்க. நான் அழைச்சாலாம் முருகன் வரமாட்டேங்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? மயில் விருத்தம் பாராயணம் செய்து பாருங்க, முருகன் கண் முன்னே மயில் மீது பறந்து வந்து காட்சி கொடுப்பார். ஆமா, அந்த அளவு சத்தியமான உண்மை. நான் சொன்னேன் இல்லையா, மயில் விருத்தத்துக்கு அப்படி ஒரு பலன்கள் நமக்கு உண்டுங்க. அதே போல இன்னும் பல விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. வாகனங்களின் மூலமா நமக்கு எதுவும் அசம்பாவிதங்கள் நடக்காம இருக்கணும், நம்ம வெளியே போயிட்டு வீட்டுக்கு வர்றது பத்திரமா போயிட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாம்பன் சுவாமிகள் அருளிய ரதபந்தம் பாராயணம் செய்யறது ரொம்ப விசேஷம் இல்லையா? அது நம்ம எப்பவுமே நம்ம கையில வந்து இருக்கிறது நல்லது, ஒரு முறை பாராயணம் செய்துட்டு போறதும் ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம தான் சொல்லியிருக்கிறோம். அந்த அளவுக்கு நிகரான ஒரு சக்தி கொண்டதுதான் மயில் விருத்தம். மயில் விருத்தமும் பாராயணம் செய்ய செய்ய கண்டிப்பா இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காம நமக்கு வந்து முருகன் அழகா மயில் மீது வந்து காப்பாத்துவாருன்றதுக்கு நிச்சயமா இந்த பாடல் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உறுதுணையா இருக்கும். சரி, நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், இந்த ஒரு பாடல் பாராயணம் செய்தா போதும் நீங்க எல்லா பாடல்களும் படித்த பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னால கண்டிப்பா சொல்றேங்க. அது எந்த பாடல் தெரியுமா? இந்த மயில் விருத்தத்துல 11வது பாடலா வரக்கூடிய பாடல் தான். ஆமாம், உங்களுக்கு அந்த பாடல் கொடுத்து அதனுடைய விளக்கம் சொல்கிறேன், அதை கேட்டிங்க அப்படின்னா அவ்வளோ அசந்து போவீங்க. ஒவ்வொரு வரிகளுமே இந்த அளவுக்கு இவ்வளோ பலன்களா அப்படின்னு ஒரு வரியை நீங்கள் படிக்க படிக்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து புரியும் பாருங்க. மயில் விருத்தம் 11வது பாடல். என்னாலும் ஒரு சுனையில் இந்நீர் நீல போது இலங்கிய திருத்தணிகை வாழ் எம்பிரான் இமையவர்கள் தம்பிரான் ஏறும் ஒரு நம்பிரான் ஆன மயிலை பன்னாலும் அடிப்பரவும் அருணகிரிநாதன் பகர்ந்த அதிமதுர சித்திர பாடலை தருமாசரு விருத்தம் ஒரு 10 படிப்பவர்கள் ஆதிமறை நூல் மண் நான்முகன் பெறுவர் அன்னம் ஏற பெறுவர் வாணி தழுவ பெறுவரால் மகராலயம் பெறுவர் உவனம் ஏற பெறுவர் வாரிசு மடந்தையுடன் வாழ் அந்நாயகம் பெறுவர் ஐராவதம் பெறுவர் அமுததாசனம் பெறுவர் மேல் 1000 பிறை தொழுவர் சீர்பெறுவர் பேர் பெறுவர் அழியாவரம் பெறுவரே. இந்த பாடலுடைய விளக்கம் பார்ப்போமா?
திருத்தணி மலையில் வாழ்கின்ற தணிகை மலையானை நாம் சென்று வழிபாடு செய்து, அதாவது இங்கு இருக்கக்கூடிய சுனையில், அதாவது சரவண பொய்யில் நீராடி எம்பெருமான நாம தரிசனம் செய்து ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை ஓதி நாம முருகனிடம் பெறக்கூடிய அருளை ஒரு பாடலை பாடினா நமக்கு கிடைச்சிரும். அதாவது படிப்பவர்கள் ஆதிமறை நூல் மண் நான்முகன் பெறுவர் அன்னம் ஏற பெறுவர் அப்படின்னா, ஆதிமறை நூல் பெறுவர் அப்படின்னா, ஆதிமறை நூல் என்றால் 4 வேதங்களை படித்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்குமோ, மயில் விருத்தத்தில் வரக்கூடிய இந்த 11 பாடல்களை படித்தா நமக்கு கிடைச்சிருமா. அடுத்தது பாருங்க, நான்முகன் ஏற பெறுவர்னா, நான்முகன் என்றால் பிரம்மதேவா. பிரம்மதேவர் நம்ம தலையில் எழுதக்கூடிய அந்த எழுத்தானது சீராக இருக்கும்படி நமக்கு அருள் புரிவாரா முருகப்பெருமான். அது நமக்கு மட்டும் இல்லை, நம்முடைய தலைமுறைக்குமே இந்த பாடலை பாராயணம் செய்துட்டு வந்தால் நம்ம தலைமுறையில் பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்குமே தலையெழுத்தானது நல்ல முறையில் இருக்கும் அப்படின்றத நான்முகன் பெறுவார் அன்னம் ஏற பெறுவர். அடுத்தது வாணி தழுவ பெறுவாள். வாணி என்றால் கலைமகள், அதாவது சரஸ்வதி தேவியே நம்மை தழுவி கொள்வாளாம் இந்த மயில் விருத்த பாடலை நாம பாடினா எந்த அளவுக்கு ஒரு சிறப்பு பாருங்க. அடுத்தது மகராலயம் பெறுவர் உணவும் ஏற பெறுவர் அப்படின்னா, நம் உயிர் நம்மை விட்டு போகும்போது யமன் அழைத்து செல்ல மாட்டாராம், இறைவனே தங்க ரதத்துல கூட்டிட்டு போவாராம். அதாவது மகராலயம் பெறுவர் புவனம் ஏற பெறுவர் வாரிச மடந்தையுடன் வாழ் அந்நாயகம் பெறுவர் ஐராவதம் பெறுவர். ஐராவதம் எங்க இருக்கும்? தேவலோகத்துல வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை நமக்கு அமையுமா? அதுதான் அமுதாசனம் பெறுவர். அந்த ஆசனம் போல நமக்கு ஒரு வாழ்க்கையானது அமையும். 1000 பிறை தொழுவார் சீர் பெறுவார் பேர் பெறுவார் அழியா வரம் பெறுவாரே. 1000 பிறையினா, அதாவது இந்த மயில் விருத்த அந்த 10 பாடலை பாராயணம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா தீர்க்க சுமங்கலி வரம் கிடைச்சதோட 1000 பிறை காணுகின்ற வாய்ப்பு, அதாவது 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம் வரைக்கும் செய்கிறாங்க இல்லையா, அவை அனைத்துமே செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு பாக்கியமும் நமக்கு அமையுமா. இந்த ஒரு பாடல்லையே மயில் விருத்தம் சேவல் விருத்தம் வேல் விருத்தம்னு இந்த 3 பாடல் நமக்கு பாடினா என்ன பலன் கிடைக்கும்ன்றத அருணகிரிநாதர் எவ்வளவு அழகாக சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த மயில் விருத்தத்தை நம்ம பாராயணம் செய்யாமல் இருக்க முடியுமா? இன்னையிலேருந்து நாங்கள் படிக்க ஆரம்பிச்சிடுறோங்க அப்படின்னு எல்லாரும் மனசில் நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லாவே தெரியுது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த மயில் விருத்தம் அழகாக நம்ம இனிமேல் பாராயணம் செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ என்னன்னா, அவங்க எல்லாருக்கும் இதெல்லாம் எங்களால் முடியாதுங்க, இந்த 11ஆவது பாடல் மட்டும் படிக்கட்டுமா அப்படின்னு உங்களுக்கு தோணும். அதில் என்னன்னா, தாராளமாக படிக்கலாம். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் மயில் விருத்த 10 பாடல்களுமே நம்ம பாராயணம் செய்யணும். அப்படி முடியல இன்னைக்கு எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வேணா 11ஆவது பாடல் பாராயணம் செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் மொத்தமும் படிக்கிறது ரொம்ப விசேஷம்ன்றதை மட்டும் யாரும் மறந்துடாதீங்க. அடுத்தபடியாக சேவல் விருத்தம் படிக்கிறதுடைய பலன் என்ன தெரியுமா? பில்லி சூனியம் ஏவல் மரண பயம் அகல கண் திருஷ்டியிலிருந்து விலக இந்த சேவல் விருத்தம் பாராயணம் நாம செய்யலாம். கண்டிப்பா இப்ப எல்லாருக்குமே வேல் விருத்தம் படிக்கிறது மூலமா ஒரு சில பலன்கள் நமக்கு கிடைக்கும், மயில் விருத்தம் படிக்கிறது மூலமா ஒரு சில பலன்கள் நமக்கு கிடைக்கும். சேவல் விருத்தமும் அதே போலதான். நிறைய பேர் எங்கிட்ட சொல்லுவாங்க, இந்த பில்லி சூனியத்தால நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கிறோங்க, ரொம்ப கண்திஷ்டியால் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே முழு மனதோட ஒரு 48 நாட்கள் சங்கல்பம் போல எடுத்து, ஏன் இப்போ நீங்கள் எல்லாரும் தைப்பூச விரதம் இருக்கிறீங்க இல்லையா, இந்த தைப்பூச விரதம் இருக்கக்கூடிய இந்த நாட்களில் கூட நீங்கள் 3 விருத்தங்களையும் பாராயணம் செய்யலாம். அதுலேயும் ரொம்ப இது போல கண் திஷ்டி பில்லி சூனியத்தால் நாங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க சேவல் விருத்தம் எடுத்து பாராயணம் செய்ய செய்ய நிச்சயமாக அதுலேருந்து நமக்கு முழுமையான ஒரு விடுதலையை எம்பெருமான் தருவார். அந்த அளவுக்கு அருணகிரிநாதர் நமக்காக அருளை செய்த ஒரு அற்புதமான மகா மந்திரம் அப்படின்னா இந்த 3 விருத்தங்களை நாம சொல்லலாம். தைப்பூச விரத முறை வருகிற 12ஆம் தேதி திங்கட்கிழமையிலேருந்து 21 நாட்கள் விரதம் எடுத்து இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இந்த 21 நாட்களும் நீங்கள் தொடர்ந்து வேல் விருத்தம் மயில் விருத்தம் சேவல் விருத்தம் தொடர்ந்து பாராயணம் செய்துட்டு வாங்க. நிச்சயமாக நீங்கள் கேட்டது கேட்ட வண்ணமே கிடைக்கும். அதை விட முடிஞ்ச வரைக்கும் மயில் விருத்த பாடல் 11மே தொடர்ந்து பாராயணம் செய்கிற மாதிரி பாருங்கள். அதனுடைய பலன் நமக்கு மிகப்பெரிய ஒரு அபரிவிதமான பலனாக உங்களுக்கு இந்த தைப்பூச விரதனால உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பிள்ளையாருடைய வழிபாட்டு முறை சொல்லி அதையுமே நீங்கள் இந்த 21 நாட்கள் கணக்கெடுத்து செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி மேலே வெற்றி தான் நமக்கு. வேல் விருத்தத்திலிருந்து 10 பாடல்கள் தினமும் ஒவ்வொரு பாடல்களாக நான் ஷார்ட் வீடியோவில் கொடுக்குறேன். எல்லாருமே கண்டிப்பாக அதை படிக்கிறது எப்படின்னு சிரமமாக இருக்குன்றதுனால உங்களுக்கு ஷார்ட் வீடியோவிலேயே ஒவ்வொரு பாடல்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஷார்ட் வீடியோவில் கொடுத்துறேன். அதை தொடர்ந்து வேல் விருத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் மயில் விருத்தம்
சேவல் வருத்தம் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இதில் உங்களுக்கு சிறப்பான ஒரு செய்தி என்னென்னா, நான் உங்களுக்கு அழகாக சீர்பிரித்து கொடுத்துருக்கிறதுனால பாடல் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும். நீங்கள் வாங்கியிருக்கிற புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சேர்த்து இருக்கும், படிக்கிறதுக்கு சிரமமாக இருக்குன்னா அழகாக உங்களுக்கு சீர்பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட் ஏதாவது நம்ம கொடுத்துருக்கேன் வேல் வருத்தம் முதல் பாடல், இதை வந்து உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்குல்லையே அந்த குரூப்பில் வந்து கொடுத்துட்றேன். அதில் வந்து நீங்கள் பார்த்து கூட எடுத்து எழுதிக்கலான்றதை சொல்லிடுறேன். இந்த வீடியோ பதிவுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேங்க, வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. மீதி இருக்கக்கூடிய 9 பாடல்களுமே நான் உங்களுக்கு ஷார்ட் வீடியோவில் அழகாக கொடுத்துட்றேன். ஆனால் அதுவுமே வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துறேன், பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நாள் முடிஞ்ச வரைக்கும் முருகனோட அருளால் எல்லாரும் பாராயணம் செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய முழுமையான எண்ணமும் கூட. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோருக்கும் முருகனுடைய மந்திரங்கள் அனைத்தும் தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் முருகன் வந்து முழுமையான அன்பும் ஆதரவும் நமக்கு எப்போதும் கொடுப்பாரு. வேலவன் நமக்கு வேலும் மயிலுமாக இருந்து துணையாக இருந்து அருள் புரிவார் என்ற நம்பிக்கையோட இன்றைய பதிவை கொடுத்ததில் ரொம்பவே மகிழ்ச்சி எனக்கு. அடுத்து ஒரு இதே போன்ற அற்புதமான ஒரு பதிவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி வந்து நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். சத்தியமாவது சரவண பவே. ஓம் சாய்ராம்.